என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேர்தல் காலம். கடந்த காணொளியில் நாம் நம்முடைய வாக்குகளை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்பது குறித்தும், நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்தாமல் விட்டாலோ அல்லது தவறான தலைமையை தேர்ந்தெடுத்தாலோ என்னென்ன விளைவுகளை, என்னென்ன இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தும் பார்த்தோம். இந்த காணொலியிலே எப்படிப்பட்ட தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பதாக நம்முடைய இந்திய துணைக்கண்டமானது ஒரு பன்முக தன்மை கொண்டது. பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு சாதிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பின்னணிகள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதுதான் இந்திய துணைக்கண்டம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்படிப்பட்ட நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒன்றிய அரசானது இந்த பன்முகத்தன்மைகள் எல்லாம் அழித்துவிட்டு எல்லோரையும் ஒரே மதத்துக்குள்ள கொண்டு வந்துடணும், ஒரே மொழி பேசுகிறவங்களா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்குது. எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்களை ஏத்துக்கலாம். எல்லாரையும் சமமா நடத்தணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் அல்ல. எல்லாருடைய, ஒவ்வொருவருடைய கலாச்சாரங்களை, மொழிகளை, அவர்களுடைய பண்பாடுகளை, நாகரிகங்களை, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை அழித்து ஒழித்து மதம் என்கிற பெயரிலே தாங்கள் விரும்புகிற ஒரு மேல்தட்டு, ஒரு மேல் சாதி ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது நோக்க, ஒரே ஒற்றை குறிக்கோளோடு, ஒற்றை நோக்கத்தோடு இந்த ஒன்றிய அரசு, இப்பொழுது இருக்கிற ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. இப்படி செயல்பட்டு வருகிற ஒன்றிய அரசிலே நம்முடைய தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா போன்ற சில, அதுவும் இந்த 3 மாநிலத்தை மட்டும் தான் சொல்லலாம். இந்த 3 மாநிலங்களும் அவர்களுடைய ஒன்றிய அரசினுடைய சர்வதிகார போக்குக்கு, அவர்களுடைய பார்ப்பனிய பணியா சித்தாந்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த 3 மாநிலங்களும் போராடி வருகிறது. அப்படி நம்முடைய உரிமைகளை இழந்து விட்டோமானால், கடந்த 150, 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இங்கே சாதிய தீண்டாமை தலைவிரித்தாடியதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீண்டும் வந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒன்றிய பாஜக அரசுக்கு RSS கொடுத்திருக்கிற ஒற்றை அஜெண்டா. அதற்கு தான் மெல்ல 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 வேலை செய்துட்டு வர்றாங்க. முதல் 2 5 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்கள் பெரும்பான்மையோடு இருந்தார்கள். இந்த 3வது 5 ஆண்டிலே அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்படி பெரும்பான்மை கிடைத்திருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மதசார்பற்ற சமத்துவ என்கிற வார்த்தைகளை அப்பொழுதே நீக்கி இருப்பார்கள். அப்படி நீக்கிவிட்டால்
மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே எப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி நடைபெற்றதோ அதே போல ஆட்சி இந்தியாவிலும் ஒரு சிறு கூட்ட மக்களால் பெரும்பான்மை மக்களை அடக்கி ஆள்கிற ஒரு ஆட்சி முறை இங்கேயும் ஏற்பட்டிருக்கும். நல்ல காலமாக ஒன்றிய பாஜக அரசானது பெரும்பான்மை பலம் இல்லாமல் ஒரு சிறுபான்மை அரசாக அமைந்துவிட்டது நம்முடைய நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசுக்கு கீழே நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு கொள்கை ரீதியான ஒரு சித்தாந்த ரீதியான அந்த கொள்கையை சித்தாந்தத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காத ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி, ஒரு தலைமை ஏற்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைமை கொண்டவர்களுக்கு, தலைமைத்துவம் கொண்டவர்களுக்குத்தான், அப்படிப்பட்ட சித்தாந்த ரீதியான கொள்கை கொண்ட ஒரு கட்சிக்குத்தான் நாம் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மாநில உரிமைகள், கொஞ்சம் நஞ்சா இருக்கிற மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை கூட அந்த நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த நீட் தேர்வுங்கிற முறையை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. ஆனா அவங்க சொன்னது என்ன செஞ்சிருந்தாங்க, ஒவ்வொரு மாநிலமும் விரும்பலன்னா நீட் தேர்வு வேண்டியதில்லை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாநில தான் அம்மையார் ஜெயலலிதாவும் அதுக்கு அந்த நீட் தேர்வுக்கு இடம் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொள்கையும் தெரியாது, சித்தாந்தமும் தெரியாது. அவங்க கட்சியில அண்ணா பேர் இருக்கிறத தெரிய தவிர அண்ணாவுடைய கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியாது. அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுங்க, ஆராய்ச்சி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இப்படித்தான் மாநில உரிமைகள் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த தேர்வுகள் எழுதுவதற்கு கூட தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. எந்த மாநிலத்துக்காரன் வேணாலும் இங்க எழுதி தேர்ச்சி பெற்றா அவன் இங்க தமிழ்நாடு அரசு பணிகள்ல வேலை செய்யலாம், வேலை கொடுக்கணுங்கிற சட்டத்தையும் இவங்க ஒத்துக்கிட்டாங்க. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில. ஜெயலலிதா அம்மையார் அதெல்லாம் விட்டு கொடுக்கல. ஆனா இவங்க இந்த 4 ஆண்டு ஆட்சியில இதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பேர்ல தான் திராவிடம்னு இருக்குது, அவங்க கட்சியோட பேர்ல தான் அண்ணான்னு இருக்குது. ஆனா அண்ணாவோட கொள்கைன்னு என்னன்னு தெரியாது, திராவிட சித்தாந்தம்னாலும் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அண்ணா அவர்களுடைய 50 முழக்கங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவரு இதை பத்தி எல்லாம் தெரியாம 5 வருஷம் ஆட்சி பண்ணணும், சம்பாதிக்கணும், சம்பந்திக்கு பெரிய பெரிய கான்ட்ராக்டுகளை கொடுக்கணும், மகன் எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கிட்டோம், என்ன தொழில வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தாங்க. அவங்க இந்த மாநிலத்துடைய உரிமைகளை விட்டு கொடுத்ததுக்கு இந்த 2 சம்பவம் போதும். இன்னைக்கு நிறைய இருக்குது. இந்த 2 சம்பவத்தை மட்டும் மக்கள் மனதில் வச்சுக்கணும். இப்படிப்பட்டவங்களுடைய கைகளில் ஆட்சி போனா ஒன்றிய அரசு, பாஜக, அவங்களும் இவங்களும் கூட்டணி போட்டிருக்காங்க. மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிற ஒன்றிய அரசு, பாஜக கட்சி ஏற்கனவே மாநிலத்தினுடைய உரிமைகளை தாரை வார்த்து கொடுத்த ஐயா எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய அஇஅதிமுக கட்சி 2 கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ மாநில உரிமைகள் என்பதற்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மாநில உரிமைகளையும் அவங்கள்ட்ட ஐயா பழனிசாமியை கையளிச்சுட்டு போயிடுவார். மக்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும். அடுத்ததாக, எந்த விதமான கொள்கையும் சித்தாந்தமும் இல்லாம
ஒரு சினிமா கவர்ச்சி மூலமாக இந்த நாட்டை ஆண்டுவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே அரசியல் தெளிவில்லாமல், அரசியல் தெளிவில்லாத ரசிகர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அந்த ரசிகர்களுக்கும் அரசியல் தெளிவை பற்றி சொல்லிக் கொடுக்காமல், தலைவருக்கு அரசியல் தெளிவு இருந்தா தானே அந்த தொண்டர்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கும். சினிமாவில் சண்டை போடுறது, மிகப்பெரிய மக்களுக்கு நலனுக்காக போராடுறது, வசனங்கள் பேசுறதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்தத இவங்க பேசுறது, அது எளிது. அதை பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு அலைமோதி கொண்டிருக்குது. அதற்கு மக்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. அதுல இன்னும் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்னு அதை வேற ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. இதை விட ஒரு அயோக்கியத்தனமான செயல் வேற எதையும் பார்க்க முடியாது. இது குறித்து தனியா ஒரு காணொலியில நம்ம பேசுவோம். அடுத்தது, உண்மையான மக்கள் மீது உண்மையான அக்கறை இல்லாமல், அவங்களுக்கு தெரியும் கொள்கை சித்தாந்தம் எல்லாம் தெரியும், எது நேர்மையான கொள்கை உள்ளது, எது மனிதனை மக்களை நேசிக்கக்கூடிய கொள்கை எது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா தனக்கு இருக்கிற அதிகார போதை, தனக்கு இருக்கிற பதவி வெறி, அந்த பதவியை எப்படியாவது அடைஞ்சிடணும், இல்லைன்னா அதற்குரிய கூலியாவது வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூலிய வாங்கிக்கிட்டு ஒரு மோசமான மதவாத அமைப்புகள்கிட்ட பெரும்பான்மை மக்களை அடிமையாக்க நினைக்கிற ஒரு அமைப்பு கிட்ட பெரும் பணம் வாங்கிக்கிட்டு, ஒவ்வொரு தேர்தலையும் பெரும் பணம் வாங்கிட்டு நாங்க தனியா நிற்கிறோம் அப்படின்னு போராடுற தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசுற எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததா இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். வெறுமனே அப்படி பேசுறதுனால அந்த நேரத்துக்கு உணர்ச்சியை தூண்டுறது மாதிரி இருக்கும். இவரல்லவா தலைவர், இப்படி யாரும் பேசுறத கேட்கலையே, நம்ம கேட்டதில்லையே அப்படின்னு மக்கள் நினைக்க வேண்டியிருக்கும். ஆனா அது எதுவும் சாத்தியமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா எதுவும் சாத்தியம் கிடையாது. அப்படி நடைமுறைக்கு சாத்தியப்படுத்த முடியாது. அவர்களும் உங்களுடைய வாக்குகளை பிரித்து மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய எடப்பாடி போன்றவங்க, அதாவது சீமான சொல்றேன், நடிகர் விஜய் சொல்றேன், இவங்கெல்லாம் அந்த தவறான சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய பார்ப்பனிய பணியா சித்தாந்தத்தை, பெரும்பான்மை மக்களை அடக்கி நாங்க தான் வசந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த கட்டமைப்பை மீண்டும் உருவாக்க நினைக்கிற அந்த அமைப்புகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த இரண்டு பேரும் இன்னைக்கு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒருத்தர் இனவெறிய தூண்டிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்கணும், சினிமா கவர்ச்சி வச்சு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கறதுல விஜய் நடந்துட்டு இருக்கிறார். இதுதான். இதுக்கு இடையில நீங்க கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை பார்த்திருப்பீங்க. மாநில உரிமைகளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்கல. நீட் தேர்வை ரத்து பண்ணணுங்கிறதுக்கு முதல் தீர்மானமே, வெற்றி பெற்று வந்த முதல் தீர்மானமே அதுதான். அடுத்ததாக ஐயா பழனிசாமி அவர்கள் அடகு வச்சாங்கல்ல, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எந்த மொழிக்காரனும் வந்து தேர்வு எழுதி பதவிக்கு வரலான்னு, அதை ஒழிச்சாங்க. இப்படி மாநில உரிமைகளுக்காக
மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு கட்சி உண்டு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு தோள் கொடுத்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, இவங்க தான் மதசார்பற்ற, ஜாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொள்கை ரீதியான, சித்தாந்த ரீதியான அமைப்புகள். இந்த கூட்டணியைத்தான், இந்த தலைமையைத்தான் நாம தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னும் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்கிறேன். நீங்க இந்த காணொலியில கூட கேள்விகள் எழுப்புங்க, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். அடுத்தடுத்த காணொலிகளில் நீங்க உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு, உங்களுடைய வார்த்தைகள் நாகரிகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் நாகரிகமாக இருக்கணும். நாகரிகமா கேட்டீங்கன்னா நாகரிகமான என்னுடைய பதில்களை தெளிவா நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.